வணக்கம். வணக்கம். திமுக செஞ்ச டாஸ்மார்க் ஊழல் 1000 கோடி டாஸ்மார்க் ஊழல் எந்த நிலையில் இருக்குது? அதை பற்றி எந்த தகவலும் வரலையே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குற்றவாளிகள் வெளியே இருந்தால் பரவாயில்ல, நிரபராதி உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு ஆர்டர் ஜில்லா கோர்ட்டில் பாஸ் ஆகும், அதை ஸ்டேட் கோர்ட்டில் அதை தடை பண்ணிவிடுவான். ஸ்டேட் கோர்ட்டில் பாஸ் ஆகிடுச்சின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை பண்ணிவிடுவான். இந்த மாதிரி அது ஒவ்வொன்றும் தடை பண்ணால் அப்புறமா அது மீண்டும் இன்னொரு கோர்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு 4 மாதம் ஆகும், இழுத்து அடிச்சிருவான். அதில் இந்த மாதிரி கிரிமினல்ஸ், இந்த சாராய ஊழல் கிரிமினல்ஸ் இருக்காங்கல்ல திமுககாரங்க, இவங்க எல்லாம் தரையிட்டாங்கன்னா ஃபைலே காணாமல் போயிடும். இப்போ ஜட்ஜி குறிப்பெடுத்து வச்சுருப்பார்ல ஒரு ஃபைலு, அந்த ஃபைலை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போய் எங்கேயாச்சும் கொண்டு ஒழிச்சு வச்சுருவான். என்ன அப்போ அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு ஜட்ஜி கேட்பார் டேட்டு போடுறதுக்கு கேஸுக்கு. அப்போ அந்த ஃபைலு காணும் சார், தேடி பார்க்குறேன் காணுமே, எங்கே இருந்தா அங்கே இருந்தா, சரிப்பா பரவாயில்ல, அது அப்புறமா பார்த்துக்கலாம், சரி அப்புறம் அடுத்த வாய்தா வரும். அப்பமா அந்த ஃபைலை தேடுவான். அந்த ஃபைல் என்னாச்சு, அந்த டாஸ்மார்க்கு அதை காணுமே அப்படிம்பான். அப்படி ஒரு 4 மாதம் தள்ளி போயிடுவான். 4, 3, 7 மாதம் ஆச்சா. இப்படி பழைய கில்லாடிங்க திமுககாரங்க எல்லாருக்கும் பொன்முடிக்க வழக்கு அப்படி தான் இருக்குது. இந்த நூலில் கட்டி தொங்க போட்டிருக்கு வாள் ராஜாவுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பொன்முடிக்க கழுத்தில் வாள், அதில் ஸ்டாலின் கழுத்துலேயும் வாள், உதயநிதி கழுத்துலேயும் வாள் தான். இந்த டாஸ்மார்க் வழக்கில் என்ன சினிமா தொழில் அதிபருங்கிறாங்க ஒரு பையனை, சின்ன பையன், அவன் ஆகாஷ் பாஸ்கரன், மூக்கமுத்துவுக்க பேரனா. சரி, பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்கான். என்ன சொல்றாங்க, அவரு தொழில் அதிபரா. எப்படின்னா 500 கோடியில் சினிமா எடுத்திருக்கானா. சரி, 500 கோடியில் சினிமா எடுத்தா அவனை தொழில் அதிபர்னு நீ சொல்ற. நம்ம ஒரு பத்திரிகைகளை கேட்குறேன் நான். அந்த 500 கோடி அவனுக்கு எப்படி வந்துருச்சுங்கிறத பார்த்தியா நீ, கேட்டியா நீ? சின்ன பையனுக்கு எப்படி 500 கோடி வந்துருச்சு? அதெல்லாம் இந்த சாராய ஊழல் தான். அந்த ஆளு தான் சாராய ஊழலில் இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்குது. ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபைலை திருடி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அது தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஆனால் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஸ்டாலினுக்கும் தொங்குது, உதயநிதிக்கும் தொங்குது, எல்லாருக்கும் தொங்குது. எல்லாம் கீதா ஜீவன்ல இருந்து எல்லாம் ஊழல் தான். KNRல இருந்து எல்லாருக்கும் வழக்கு இருக்கு, துரைமுருகன்ல இருந்து எல்லாருக்கும் வழக்கு இருக்கு, எல்லாம் தொங்குது. இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நேர்மை இல்லை. LK அத்வானி ஐயா மேல ஒரு வழக்கு வந்துடுச்சு. அதுதான் இந்த அத்வானியா, அந்த அத்வானி தான் இந்த அத்வானியா, அந்த டைரியில் இருந்தது இவருக்கு பேரு தானா அப்படின்னு கேட்டான். கேட்டவொடனே அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு உடனே கேஸை முடியுங்க அப்படின்னாரு. சரி, ஆமாம், ஃபைலெல்லாம் இவரே எடுத்துக்கொண்டு நீட்டினார். இவருக்கு ஆளுங்க, இதோ இருக்கு ஃபைலு, ஆமாம் எங்கள் ஐயா அத்வானி ஐயா கேஸை உடனே நீங்கள் பேசி முடியுங்க அப்படின்னாரு. அதனால அது கேஸை வேகமாக நடத்தி முடிச்சாங்க. இதே திமுககாரன் ஒரு கேஸ் நடத்தினான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை கற்பழித்து இன்னொருத்தனுக்கு கூப்பிட்டான் பாருங்க, இன்னொரு சார் இருக்காருன்னுக்கிட்டு, ஆமாம் அப்படின்னு கூப்பிட்டான்ல, அதே திமுககாரன் அந்த கேஸை நடத்தினான், வேகமாக நடத்திட்டான், 4 மாசத்துல முடிச்சிட்டான். அதே திமுககாரன் தான் இந்த கேஸுகளை எவ்வளவு நாள் இழுக்க முடியுமோ இழுத்து அடிக்கிறாங்க. சட்டம் இடம் கொடுக்குது. ஏன் இடம் கொடுக்குதுன்னா, நிரபராதி மாட்டிக்கப்படாதுங்கிறதுக்காண்டி சில ஓட்டைகளை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஓட்டைக்கு உள்ளாடி குற்றவாளி புகுந்துக்கிறான், திமுககாரன் உள்ள புகுந்துக்கிறான். உள்ள புகுந்து அந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்க, அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஊழல் வழக்குகளையும் தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. உயிரை காப்பாற்றிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் சாவு உறுதி, எல்லாரும் ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுதான் நிலைப்பாடு. வணக்கம், நன்றி.